கோவை அரபிக் கல்லூரி அது எப்போதுமே சர்ச்சைக்குரியது. சென்னை அரபிக் கல்லூரியுமே சரி சர்ச்சைக்குள்ளானது. இந்த கோவை அரபுக் கல்லூரியில் வசூலிக்கப்பட்ட நிதி பயங்கரவாத கருத்துக்களை பரப்புவதற்கு தான் அந்த நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு அமலாக்கத்துறை அதனுடைய அந்த இன்ஸ்பெக்ஷன்ல அவங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க. இது பெரிய ஆபத்தான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது பத்திரிகை செய்தியாகவும் வந்திருக்கிறது. இந்த செய்தி பற்றி சொல்லுங்க சார். அந்த அரபிக் கல்லூரி என்று வந்தவுடனே மூலம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடந்த அந்த வெடிகுண்டு விபத்து. நம்முடைய திமுக கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அந்த சிலிண்டர் வெடிப்பு என்று தாங்கு என்று தாங்கின அந்த வெடிகுண்டு விபத்திலிருந்து எல்லா கிளைந்து இருக்கிறது. இதெல்லாம் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஜமேஷா முபின் என்று சொல்லக்கூடிய ஆள் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச சிரியாவில் இருக்கிற சர்வதேச பயங்கரவாத நிறுவனத்துல விசுவாச பிரமாணம் எடுத்திருக்கிறார், பிளட்ஜ் எடுத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் பிளட்ஜ் எடுத்திருக்காங்க நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒன்றா வரும். இப்ப அதை வந்து ஒரு சாதாரண சிலிண்டரை வெடித்ததாக சொல்லி சப்பை கட்டு கட்டிய திமுக அதை அப்படியே விட்டுருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அங்கிருந்து பார்த்தா மங்களூர் கனெக்ஷன், குக்கர் குண்டு வெடிப்பு, குக்கர், அப்புறம் அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும். ஆகவே ஒரு பெரிய ஒரு ஆபத்தை கண்டுபிடித்து இருக்கிற அமலாக்கத்துறைக்கு நாம முதல்ல பாராட்டணும். இப்ப இதே இந்த அரபிக் கல்லூரியை பற்றி அந்த அப்பயே அதை பத்தி பேச்சு வந்தது. ஜமீஷா முபின் வெடிகுண்டு விபத்து நடத்த ஆரம்ப கட்டத்திலேயே அரபிக் கல்லூரி பற்றி பேச்சு வந்தது. விசாரணை ஆரம்பிச்சாங்க. இப்ப விசாரித்து முடிச்சு இப்போ வந்து கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. விசாரணை ஆரம்பிக்கும் போதே இப்படி அரபிக் கல்லூரியை எதிர்த்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்காக நீங்க முயற்சி பண்றீங்க என்று சொல்லி இங்க ஒரு பெரிய ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார், இஸ்லாமிய பேரறிஞர் ஜவாஹிருல்லா என்று பெயர். அப்படி பேசினார். அவர் பேர்லயே வந்து ஃபாரின் ஃபண்ட் வயலேஷனுக்காக ஜட்ஜ்மெண்ட்டே வந்தாச்சு, வெளியில இருக்கார். அது தனி கதை, அதை விட்டுருவோம். இப்ப அந்த ஜவாஹிருல்லா என்ன சொல்ல போறாரு அதுக்கு? இப்ப விசாரணை பண்ணி முடிச்ச பிறகு வந்திருக்கு. இதுல பாருங்க, அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்னா, இந்த ஃபண்டை எதுக்கு செலவு பண்ணிருக்காங்க? 2 காரணத்துக்காக செலவு பண்ணிருக்காங்க. ஒண்ணு, வெடிமருந்து வைத்து பயங்கரவாத செயல் செய்யக்கூடிய மனப்பான்மை, ரேடிகலைசேஷன், அந்த பயங்கரவாத எண்ணத்தை பரப்புவதற்காக, மூளைச்சலை செய்வதற்காக, இளைஞர்களுக்கு பயிற்சி பற்றை கொடுப்பதற்காக இந்த பணம் செலவு பண்ணிருக்காங்க. முதல் விஷயம். 2வது, வெடிகுண்டு தயார் பண்ணுங்க, மெட்டீரியல். அது சிலிண்டரோ குக்கரோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு, வெவ்வேறு வகையில டிசைனா மாடர்னா யோசனை பண்றாங்க, புதுசா. இன்னும் சமோசா தான் வரல, அதுவும் எதாவது கண்டுபிடிச்சாங்க. சமோசா குண்டு எப்படி வந்துதான் வந்துடும், போண்டா குண்டு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. உட்காந்து யோசிக்கிறாங்க ரூம் போட்டு. அப்ப வெடிமருந்து தயாரிப்பதற்கும் வெடிகுண்டை வைப்பதற்குமான எண்ணத்தை ஏற்படுத்துவதற்குமாக இந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணத்துக்கான வரவு எங்கிருந்து வந்தது? அதே பாருங்க. ரொம்ப இதே பார்க்கிறோம். அது இன்னும் மோசமா இருக்கு. என்னன்னா, கொரோனா காலத்துல போலியான கொரோனா மருந்தை விட்டதன் மூலமாக பணம் வாங்கியிருக்கான். எவ்வளவு டேஞ்சரஸ் சொல்றேன். போலி சான்றிதழ் சொல்றோம். போலி சான்றிதழ் கொடுக்கறதுக்கு, அதாவது இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன்னு சொல்லி போலி சான்றிதழ் கொடுத்து, அப்போ மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை எடுத்து பண்றாங்க. பணம் வருது, உயிரோடு விளையாடுறாங்க, செலவு பண்றது உயிரோடு விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரபிக் கல்லூரி பேர்ல பல இடத்துல நன்கொடை வாங்கி, கல்லூரிக்காக நன்கொடை. இப்ப காலேஜுக்கு டொனேஷன் கேட்டு ரெசிப்ட் தான் ஒன்றும் தெரியாது. வெடிகுண்டு வைப்பதற்கான பயிற்சி கொடுப்பதற்காக டொனேஷன் வாங்க முடியாது. அப்ப இவங்களுக்கு ஒரு அரபிக் கல்லூரி ஒரு பெரிய முன்னால் ஒரு மாஸ்க், முகமூடி, அந்த போர்வையில பணம் வசூல் செய்து இப்படி பயங்கரவாத செயல்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது. சும்மா சொல்லலை. ஏன்னா அமலாக்கத்துறையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான, 500, 1000கணக்கான எல்லாருடைய பேர் வாங்கி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி அத்தனை கம்பைல் பண்ணி ஒரு பெரிய புக்கு மாதிரி இருக்கும். அப்படிதான் சொல்லுவாங்க. இது வெளியில வந்திருக்கிறது. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு அரபிக் கல்லூரி மட்டுமே இப்படி பயங்கரவாத பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறதா, அல்லது இதே போல அரபிக் கல்லூரி அல்லது மதரசா என்ற பெயரிலே எத்தனை இடங்கள்ல தமிழ்நாட்டில் இதே போல பயங்கரவாத பயிற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன? எத்தனை பேர்ல இந்த கல்லூரிக்காக அல்ல மதரசாக்காக நன்கொடை என்ற பெயர்ல வாங்கப்பட்ட பணம் பயங்கரவாதத்துக்கு போய் கொண்டிருக்கிறது? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக, இந்த அரபிக் கல்லூரி உடனடியாக சீல் வைக்கப்பட வேண்டும். ஏன்னா இட் இஸ் ப்ரூவ்ட். அரபிக் கல்லூரி இல்லை, இது வேற குண்டு வைக்கக்கூடிய கல்லூரி. இது
அதனால அது மட்டும் இல்லாமல் இப்ப இங்க இது இத்தனை வருஷம் நடந்துட்டு இருக்கோம் இந்த கல்லூரி நமக்கு தெரியல, விவரம் தேடி பார்க்கணும். இத்தனை ஆண்டுகளாக இந்த கல்லூரியில படித்தவர்கள் எந்தெந்த இடத்துல இருக்கான், அவன் எங்க குண்டு வைக்க தயாராயிருக்கான் தெரியாது. அப்ப இந்த கல்லூரி ஆரம்பித்த டே 1ல இருந்து இன்று வரை படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்பட்டு அவங்க அத்தனை பேரையும் கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். இல்லாட்டி பெரிய டேஞ்சர். இத்தனை பேருக்கு மூளை செலவு செய்யப்பட்டு, ஆமா, இத்தனை பேர் அதுல எப்படி இருக்கான்னு தெரியாது நமக்கு. ஆசிரியர்கள் பிளஸ் ஸ்டூடெண்ட் 2 பேரும். ஆனால் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால்தான் முழுமையடையும் இந்த டாஸ்க். இல்லாட்டி அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சதோடு பிரயோஜனம் இல்லை. ஆகவே இதையும் செய்ய வேண்டும், செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போடு என்னுடைய இந்த செய்திக்கான கருத்துக்களை நிறைவு செய்கிறேன்.